நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சேந்தமங்கலம் பகுதியில் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மத்திய அரசு மற்றும் அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளரும் யூனியன் சேர்மனுமான வடிவேல் தலைமையில், மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி முன்னிலையில் அவைத்தலைவர் புருஷோத்தமன் வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு முறையாக நிதி ஒதுக்காமல் வஞ்சனை செய்து வருகிறது என்றும், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அனைத்து துறைகளிலும் முட்டுக்கட்டை போட்டு வருகிறது என்றும், 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்றி அந்த திட்டத்தை அழித்து கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறது என்றும், மத்திய அரசோடு சேர்ந்து அதிமுகவும் தமிழக வளர்ச்சியை தடுக்கின்றது என கோஷமிட்டனர். மேலும் இதற்கெல்லாம் வரும் சட்டசபை தேர்தலில் பொதுமக்கள் அதிமுகவையும் பாஜகவையும் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப உள்ளனர் என்று நிர்வாகிகள் பேசினர். நிகழ்ச்சியில் விசிக மண்டல செயலாளர் தமிழ்மாறன், ஒன்றிய செயலாளர் நரேஷ், காங்கிரஸ் வட்டார தலைவர் கோகுல்நாத், திமுக நிர்வாகிகள் பாண்டியன், சம்பந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.